அடுத்ததாக சமூக வலைதளங்களில் காலை பொழுதில் ஆக்கிரமித்திருக்கும் செய்திகளை வழங்குவார் தேவேந்திரன். நன்றி ஷர்மிளா. இன்னைக்கு சமூக வலைதளங்களில் டாப் 10ல் என்னென்ன இருக்குது, டாப் ட்ரெண்டிங்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். முதல்ல சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதாவது நேற்று நடந்த சென்னைக்கும் பெங்களூருக்கும் எதிரான மேட்ச், சென்னை மைதானத்தில் நடந்த போட்டியை பற்றி நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டிருக்காங்க. அதாவது சென்னையினுடைய வெற்றியை குறித்து நிறைய பேர் ஆதரவும் மகிழ்ச்சியும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குது. புத்த பூர்ணிமா. நேற்று இந்த விழா வந்து கொண்டாடப்பட்டது. வட இந்தியாவிலும் நேபாளிலும் நிறைய பகுதிகளில் இந்த புத்த பூர்ணிமா அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டது. அந்த மக்களுக்காக பிரதமர்லேருந்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அந்த விஷயங்களும் சமூக வலைதளங்களில் வந்து இன்னைக்கு நிறைய அளவில் உளவைட்டிருக்கிறத பார்க்க முடிகின்றது. இன்னொரு விஷயம், கோ ஹோம் இந்தியன் மீடியாஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங்கை வந்து நேபாள் மக்கள் உருவாக்கி இருந்தாங்க. அதாவது நேபாளில் இருக்கக்கூடிய அந்த நிலநடுக்க பாதிப்பை வந்து இந்திய மீடியாக்கள் எடுக்கக்கூடிய அந்த பார்வை அப்படிங்கிறது எங்களை வந்து நிறைய வந்து புண்படுத்துதுங்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்க முன் வச்சிருந்தாங்க. அது குறித்த கருத்துக்களும் நிறைய வந்து இடம்பெற்றிருக்கிறதையும் பார்க்க முடிகின்றது. அதே போல் வெய்போ அப்படிங்கிற ஒரு சமூக வலைதளம் சீனாவில் வந்து மிக பிரபலமானது. கிட்டத்தட்ட 500 மில்லியன் மக்களுக்கு மேலே அதில் இணைஞ்சிருக்காங்க. அதில் நேற்று வந்து நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியும் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய முதல் கருத்தை நான் சீன மக்களுக்கு வந்து உரையாட விரும்புகிறேன் இந்த சமூக வலைதளத்தின் மூலமாங்கிற கருத்தை வந்து பதிவிட்டிருந்தாரு. அடுத்த வாரம் அவர் அங்கே செல்ல இருக்கிறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் அதிகமாக வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஷர்மிளா.